இங்க ஒரு வைர சுரங்கத்துல மக்கள் எல்லாரும் ஒரு சுல்தானுக்கு கீழே வைரங்கள் எடுத்து கொடுக்குற அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அடிமையா இருக்கிற மக்கள் ஒரு நாள் ஆத்த கடக்கும் போது அவங்க குழந்தை ஒண்ணு ஆத்துல அடிச்சிட்டு போயிருது. அப்படி அடிச்சிட்டு போன குழந்தை ஒரு சாஸ்திரிகள் கையில கிடைக்குது. உங்களுக்கும் குழந்தை இல்லாதனால இது கடவுள் கொடுத்த வரமா நினைச்சு குழந்தைய வளர்க்குறாங்க. இன்னொரு பக்கம் அவுரங்கசீப்ங்கிற ஒரு மன்னர் தன்னோட பெரும்படையோட தன்னோட மதத்துக்கு மாறாத மன்னர்களை அழிச்சிட்டு உங்க படைகளை அடிமையாக்கி அவங்களுக்கு கௌரவமான பொருட்களை எடுத்துட்டு போயிடுறான். அப்படியே நம்ம ஹீரோ இருக்கிறவங்க கிட்ட இருந்து திருடி இல்லாதவங்களுக்கு கொடுக்குற ஒரு திருடனா வாழ்ந்துட்டு இருக்கான். அப்பதான் ஒரு நாட்டோட அமைச்சர் நம்ம ஹீரோ மீட் பண்ணி என்னோட மன்னர் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு உன்னை கூட்டு வர சொன்னாரு அப்படி சொல்றான். நம்ம ஹீரோவும் அதுக்கு என்ன சரி வாங்க போலாம் அப்படி சொல்லி வந்துடுறான். அந்த மன்னர் கிட்ட அமைச்சர் நம்ம ஹீரோவை அறிமுகப்படுத்திட்டு இருக்கும்போது அங்க இருந்த ஹீரோயின் ஹீரோவோட அழகை பார்த்து மயங்கிடுறாங்க. இதை கவனிச்சு நம்ம ஹீரோயினை பார்க்க அன்னைக்கு நைட்டே வந்துடுறாரு. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்ப அந்த மன்னர் வந்து என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது இந்த மன்னர் சின்ன வயசுல நம்ம ஹீரோயினை எங்க இருந்தோ தூக்கிட்டு வந்து இவளை கல்யாணம் பண்றதுக்காகவே வளர்த்திருக்காருன்னு. அதுக்கப்புறம் அந்த மன்னர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நான் ஒரு சுல்தானுக்கு கீழே தான் மன்னரா இருக்கேன். அந்த சுல்தானோட 12 விலை மதிப்பில்லாத வைரங்கள் நாளைக்கு இங்க இருந்து அவங்க நாட்டுக்கு போகுது. இதை நீ எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அதுல இருந்து 2 வைரத்தை நாங்க உனக்கு தர்றோம் அப்படி சொல்லி டீல் பேசி பிளான் பண்ணி அந்த வைரத்தையும் எடுத்துறான். அந்த சுல்தானோட நாட்டுக்கு அந்த எடுக்க சொன்ன மன்னரும் போயிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ அவரோட ரதத்துக்கே வந்து அவரை தூக்கி வெளியே போட்டுறான். இதுக்குன்னா அவர்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தணும்ல. சரி ஹீரோயினை காப்பாத்தலான்னு பார்க்கும்போது அவ அந்த 12 வைரங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை அடிச்சு சுல்தானோட படையை கிட்ட மாட்டி விட்டுட்டு அவ அங்க இருந்து ஹீரோவோட குதிரையிலேயே தப்பிச்சு போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த சுல்தான் கிட்ட நம்ம ஹீரோவை கூட்டு வராங்க. அவர் நம்ம ஹீரோ கிட்ட இதுதான் கோகினூர் வைரம்னு ஒரு வைரத்தை காட்டுறாரு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு போலிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சு ஒரிஜினல் எங்க இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு இந்த சுல்தான் இந்த வைரத்தை தான் நீ எனக்கு எடுத்து கொடுக்கணும். நீ எடுத்து கொடுத்தேன்னா ஒரு வைர சுரங்கத்தையும் உனக்கு பரிசா தரேன்னு சொல்றாரு. இந்த வைரம் ஒரு சிம்மாசனத்துக்கு மேலதான் பொறிக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம அவ்வளவு ஈஸியா எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த சிம்மாசனம் இப்ப அவுரங்கசீப்ங்கிற ஒரு கொடிய மன்னன் இருக்கு அப்படி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு வைரத்துக்காக வைர சுரங்கத்தையே தரேன்னு சொல்றீங்க. இந்த வைரம் எவ்வளவு முக்கியம்னு இதுல இருந்தே தெரியுது. கண்டிப்பா நான் உங்களுக்காக எடுத்து தரேன்னு சொல்லி கிளம்புறான். நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸோடையும் சுல்தானோட தளபதியோடையும் வைரத்தை எடுக்க போயிட்டு இருக்கும்போது நிறைய ஆபத்துகள் வருது. அது எல்லாத்துல இருந்தும் நம்ம ஹீரோ தான் அவங்களை காப்பாத்தி கூட்டு போறான். அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்துல நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் பாக்குறாங்க. பார்த்த உடனே நம்ம ஹீரோயினை தேடும் போது அங்க அவ டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அவளை பிடிச்சி ஏன் இதெல்லாம் பண்ணன்னு கேட்கும்போது ஒரு கிராமத்துக்கு கூட்டு போறா. அங்க தண்ணிக்கும் சாப்பாடுக்கும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய கிராமங்களுக்கு உதவி செய்ய தான் அன்னைக்கு நான் வைரத்தை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட அவளும் வர்றா. அப்படி அவங்க வர வழியில அவுரங்கசீப்போட படைகள் மழை வர்றதுக்காக யாகம் பண்ணிட்டு இருக்கிற முனிவர்கள் அவங்க தாக்கும் போது நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி நல்லபடியா யாகத்தை முடிக்க வச்சு மழையை வர வச்சிடறான். அந்த முனிவர் நம்ம ஹீரோ வாழ்த்திட்டு போறாரு. இப்பதான் அந்த சுல்தானோட தளபதி நம்ம ஹீரோவை பார்த்து நீ யாரு முதல்ல இருந்து இப்ப வரைக்கும் உன்னோட திட்டத்துல தான் எங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இதுக்காக தான் என் மன்னர் கிட்ட வந்து சரணடைஞ்ச உண்மைதானே கேட்கும்போது இப்பதான் நம்ம ஹீரோ ஒரு உண்மையை சொல்றான். ஹீரோ தான் அந்த ஆத்துல இருந்து சாஸ்திரிகளுக்கு கிடைச்ச பையன். ஒரு நாள் அவுரங்கசீப்போட படைகள் தன்னோட மதத்தை பரப்புறதுக்காக சாஸ்திரிகள் கூட ஒரு 4 பேரை கைது பண்ணி அவங்களோட மதத்துக்கு மாற சொல்லி வற்புறுத்தும் போது சாஸ்திரிகள் என் பையன் வந்து உன்னை அழிப்பான் அப்படி சொன்னோன்னே அதுக்கு அந்த அவுரங்கசீப்போ அப்படியா பையன் வர வரைக்கும் உன்னை உயிரோட வர்றேன்னு சொல்லி பிடிச்சு வச்சிருக்கான். அதனால நான் அவரை காப்பாத்த தான் போறேன். உங்களுக்கான வைரத்தை நான் எடுத்து கொடுத்துறேன்னு சொல்றான். இவங்களும் அதை கேட்டுட்டு நாங்களும் உனக்கு துணையா இருக்கோம்னு சொல்லி வராங்க. அப்படி இவங்க வரும்போது நிறைய மக்கள் உயிரை காப்பாத்திக்க அத மாதிரி அவங்க கூட சேரலான்னு போறாங்க. அப்படி மத வழிபாட்டு சிலைகள் கூட உள்ள போக கூடாதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஸ்படிகலிங்கத்தை உள்ள கொண்டு போகும்போது காவலாளிகள்லாம் உள்ள கொண்டு போக கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி அந்த பொண்ணையும் கர்ப்பமான அவங்க அம்மாவையும் அடிச்சிடறாங்க. பார்த்த உடனே கோபத்துல நம்ம ஹீரோ அவங்களை அடிக்க ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோ சண்டை போடுறத பார்த்துட்டு நமக்காக ஒருத்தன் வந்துட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட சேர்ந்து எல்லாரும் சண்டை போடுறாங்க. அப்படியே தனியா வந்த நம்ம ஹீரோ மக்கள் பலத்தோட அவுரங்கசீப்பை எதிர்க்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பட்டம் முடிக்கிறாங்க.